குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அப்புறம் நமக்கு நிஃப்டி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி எப்படி போச்சு, நிஃப்டி ஏதாவது ட்ரேட் கிடச்சதான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சும்மா ஒரு கேப்பாக பார்த்து நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், இந்த 1 ஹவருக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம புல் சைடு போகலாம் அப்படின்னு சொன்னோம். புல்ஸ் ஆனால் 1 ஹவரில் கேப்பப் ஆகி ஆனால் திருப்பி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே கீழே வச்சுருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே டவுன் ஆகிடுது. இது நம்ம மார்னிங் வந்து டெலிகிராமில் போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா பார்த்துடலாம். ஷார்ட் கவரிங் அப்படின்னு போட்டிருந்தோம். ஷார்ட் கவரிங் அப்படின்னா பெரிய அப்ட்ரெண்ட் கிடையாது, மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பும் அப்படின்றது அர்த்தம். இட் இண்டிகேட்ஸ் த சடன் ரைஸ் இன் நிஃப்டி இஸ் ஒன்லி ஷார்ட் கவரிங் அண்ட் நாட் லாங் பில்டப், வி ஷுட் பி வெரி கேஷியஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது ஒன்லி ஷார்ட் கவரிங், ஸ்மால் அப்ட்ரெண்ட் தான். ஸோ எனி டைம் ரிவர்ஸ் ஆகுன்றது. அதே மாதிரி தான் மார்னிங் வந்து கேப் அப் ஆனாலும் திருப்பி மார்க்கெட் வந்து நம்ம இந்த 1 ஹவருக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் புல் சைட் போகலான்னு இன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஆனால் 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் கீழே வந்துடுது. 9:15 வந்து உங்களுக்கு நேத்தி ஐயை விட கீழே க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் அங்கேயே நமக்கு இதுவாகிடுது. நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்கோசரம் எதிர்பார்ப்போம். கரெக்டாக இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது. இதுவரையும் போகணும்னு நினச்சோம், ஆனால் போகல. ஏன்னா நேற்று ஐயே தாண்ட முடியல. தாண்டி இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க பொதுவாக ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டேஜ். ஆனால் எடுத்தால் திருப்பி இங்கே வரும். பட் ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இந்த பாருங்க, இதான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, திருப்பி வந்துடுது. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணாலும் இந்த என்ட்ரி நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்து ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக் இருந்ததுன்னா தைரியமாக திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்தால் இதான் டார்கெட். இனி டேயில் தான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த விக்கு தான் டார்கெட். இந்த மாதிரி உங்களுக்கு விக்கு வந்தாலே ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் அர்த்தம். திருப்பி இந்த இடத்துல நீங்கள் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிடலாம். அந்த ஆப்ஷனில் அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் 25,900 எடுத்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் 25,900 போட்டு பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் அந்த டைமிங்ஸை பார்த்துக்கோங்க. அங்கே டைமிங்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகி 10:30க்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. திருப்பி வந்து 11:40க்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி விக் வண்டி வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கே போனால் கண்டிப்பாக ரிவர்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஏற்கனவே மார்க்கெட் டவுன் சைடு. இது 2வது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் வந்துருக்கு. 3வது கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் டே ஐஏ க்ளோஸ் வச்சுருக்கு கீழே. ஸோ 3 கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்திங்கன்னா கரெக்டாக 25,900 அதே இடத்துல ஆல்மோஸ்ட் 11:40 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்றுமே கிடையாது. 99 பாயிண்ட், 2 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் பாருங்கள் எங்கே போயிருக்கு பாருங்கள், 220, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் வெயிட் பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதுதான் இந்த ட்ரேடில் நமக்கு மார்னிங் கிடைக்கலன்னா எப்பாவது கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து 150 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, ஒரு 10,000 ரூபா ஆச்சு அசால்ட்டாக. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக 1,200 தான் ஸ்டாப் லாஸ். அந்த மாதிரி பொறுமையாக டைம் வரும்போது கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே ட்ரேடு பெருசாக எடுக்க வேணாம். திருப்பி நம்ம இங்கே எடுத்துருக்கலாம். இந்த ஒரு ட்ரேடு கிடச்சாலே போதும். அப்படி எடுக்க மிஸ் பண்ணிங்கன்னா இந்த டே வைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடச்சோடனே இங்கே ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். பட் இதெல்லாம் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே போகும்னு நமக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஷார்ட் கவரிங் எழுதிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஆஃப்டர்நூன் மேலே திருப்பி ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கிறது. அதனால் செகண்ட் ஆஃப் டவுனு நம்ம நம்ப முடியாது. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி இதே ரேஞ்சிலேயே சுற்றின்னு இருக்கு 25,750. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான் இந்த 25,868 ஆல்மோஸ்ட் 25,900 வச்சுக்கோங்களேன். அங்கே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் தான் நமக்கு அப் ட்ரெண்டு, இல்லைன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போகும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி எக்ஸ்பிரி, நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பெருசாக பில்டப் ஆகிருக்காது. இருந்தாலும் முதல்ல டேட்டா என்ன சொல்கிறதுன்ட்டு பார்த்துருவோம். டேட்டா வந்து நிஃப்டி வந்து டே வைஸில் பார்த்தீங்கன்னா செல்லிங் கேண்டிலாக இருக்குது. ஐ மீன் செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லிங் கேண்டில், பையிங் ப்ரெஷர் வித் செல்லிங் கேண்டில். ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி பார்க்கக்கூடாது, ஏன்னா நாளைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 25,800 அண்ட் 26,000 ரெண்டுலேயுமே கால் ரேட் அதிகமாக இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக 25,500 சப்போர்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். பிசிஆர் வந்து 0.65 பேரிஷ் தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் வரல.
நம்ம ஆஸ் யூஷுவல் டெலிகிராம்ஸில் அப்டேட் பண்ணுவோம். எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, எஃப்ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூச்சர் ஒய் ஷார்ட் கவரிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டா ஃபியூச்சர்ஸில் இது எஃப்ஐ கேஷ் மார்க்கெட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐ ஃபியூச்சரில் ஷார்ட் எடுத்திருக்காங்க, புல்லிஷ் ஆப்ஷன்ஸ்லாம் புல்லிஷாக இருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஓவரால் வந்து பேரிஷாக தான் இருக்காங்க எஃப்ஐயை பொறுத்தவரையும். இப்போ நாளைக்கு எப்படி அப்படின்றத பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 120 அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்ட் சொல்ல முடியாது. பட் நிஃப்டி அளவு கீழே விழல. அது வரையும் ஓகே. அடுத்தது மிட் கேப் மிட் கேப் 50 பாயிண்ட்ஸ் டவுனு, ஸ்மால் கேப் 73 பாயிண்ட்ஸ் டவுனு. எல்லாம் மேலே கீழே இருக்குது. பெருசாக வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான், ஒரு பெரிய இல்லை. சில்லர் ஆனால் ஏறிண்டே போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 2.5 நைட்டுக்குள்ளே 3% போயிடும். ஆல் டைம் ஹை டெய்லிஸ் பார்ப்போம். சில்வர் ஐயில் போயிட்டுருக்கு. ஐஎன்ஆர் வந்து 90 கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கணும். நம்ம அடிக்கடி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸை பார்க்கணும். என்னதான் எதா ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஃபண்ட்ஸ் போட்டால் மேலே போகும், ஃபண்ட்ஸ் எடுத்தால் கீழே போகும். அந்த கான்செப்ட் வச்சுட்டுருக்கேன். நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறத விட சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ 25,732 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்தா ஏற்கனவே 25,800 கால் ஆப்ஷனில் அதிகமான ஒய் இருக்குது. ஸோ 800 தாண்டி நம்ம இந்த 1 ஹவர் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இன்னைக்கு டே இங்கே வந்துடும். ஸோ இதை தாண்டி நாளைக்கு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆதான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் போக முடியும். அதர்வைஸ் செல் ஆன் ரைஸ் தான், புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். ஸோ நாளைக்கு மார்னிங் நைட்டு வந்து எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒய் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபியூச்சர் ஒய் பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ சத்திக்கு ஷார்ட் பண்ணிட்டு தான் காமிக்குது. பட் இது எண்ட் டேட்டா வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். ஸோ அதை பார்த்தப்பறம் அப்படின்றத பொசிஷன் பார்த்துப்போம். நாளைக்கு மார்னிங் பொசிஷனை பார்த்து பண்ணிப்போம். ஐ திங்க் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் ஆல்ரெடி நினைக்கிறேன். பாம்பேயில் ஏதோ முனிசிபல் எலெக்ஷன் இருக்குது. ஸோ எகெயின் ஃப்ரைடே ஒரு நாள் இருக்குது. ஸோ நாளைக்கு பொசிஷனை பார்த்து கிளாரிஃபை பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.